பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானின் இறுதி 10 நாட்களின் சிறப்புகள். கண்ணியமிக்க இரவு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். அதில் மலக்குகளும் ஆன்மாக்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தம் இறைவனின் கட்டளைப்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடனும் இறங்குகின்றனர். சாந்தி நிலவியிருக்கும். அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும். அல் குர்ஆன் 97வது அத்தியாயம் 1 முதல் 5 வரையுள்ள வசனங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வணக்க வழிபாடுகளில் மற்ற நாட்களில் காட்டாத அதிக ஈடுபாட்டை ரமலானின் இறுதி 10 நாட்களில் காட்டுவார்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆதாரம் முஸ்லிம். 2185வது ஹதீஸ். ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்கள் துவங்கிவிட்டால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வணக்க வழிபாட்டின் மூலம் இரவுகளுக்கு உயிரூட்டுவார்கள். வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக தம் துணைவியரை விழிக்கச் செய்வார்கள். வழக்கத்தை விட அதிகமாக வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவார்கள். தமது கீழாடையை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆதாரம் முஸ்லிம். 2184வது ஹதீஸ். இஹ்திகாப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலான் மாதத்தில் இறுதி 10 நாட்களில் இஹ்திகாஃப் இருந்து வந்தார்கள். அறிவிப்பாளர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம். 2178வது ஹதீஸ். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், யார் லைலத்துல் கத்ர் எனும் மகத்துவமிக்க இரவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வழிபடுகின்றாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி. 1901வது ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடுபவர் ரமலானில் இறுதி 10 இரவுகளில் ஒன்றில் தேடட்டும். அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் முஸ்லிம். 2165வது ஹதீஸ். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ரமலானில் இறுதி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆதாரம் புகாரி. 2017வது ஹதீஸ். அன்றைய லைலத்துல் கத்ருடைய நாளில் காலையில் சூரியன் சூடின்றி உதிக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் உபை இப்னு கஹப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம். 2175வது ஹதீஸ். நாங்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அருகில் லைலத்துல் கத்ர் இரவு பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது அவர்கள் உணவுத்தட்டின் பாதி துண்டை போன்று நிலா தோன்றும் இரவே லைலத்துல் கத்ர் ஆகும் என்பதை உங்களின் நிலவில் வைத்துக் கொள்பவர் யார் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம். 2177வது ஹதீஸ். வஸ்ஸலாம்.